ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல மார்க்கெட் நிறையவே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல எந்த பீஸை கன்சிடர் பண்றது நல்ல வேல்யூ பையா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேள்விப்பட்டிருந்தாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா டாடா பவர், விப்ரோ, ஜென்சால் இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு உண்டான பதிலும் இந்த வீடியோல பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்கிளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் நான் ஒரு சாரி கேட்டிருக்கேன். ஸோ என்னால பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ போட முடியாம போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட ஆகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களாலையும் சில ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் இனிமேட் நான் ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இப்ப நாம பீஸை பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பீஸை பார்த்துருவோம். நிஃப்டி 50யோட கரண்ட் P/E ரேஷியோ 19.67 இருக்குங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.29 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் 1.45 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த நிஃப்டி 50யோட கான்ஸ்டிடியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 36.53%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 13.15%, ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமர் ஃபேவர் 10.40% இருக்கு. டாப் 5 கான்ஸ்டிடியன்சஸ் HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல் இருக்காங்க. ஸோ சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம நிஃப்டியே மேனேஜ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்கோட நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா HDFC, ICICI பேங்க் பாத்தீங்கன்னா நல்ல ஹையர்ல இருக்கும். சில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா நிஃப்டி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் 5 இயர்ஸ் மீடியன் P/E விட குறைவா இருக்கு. ஏன்னா 5 இயர்ஸ் மீடியன் P/E 22.6 இருக்கு. 10 இயர்ஸ் மீடியன் P/E 23.5 இருக்கு. ஸோ அதுல இருந்து இப்போ 19.6 இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்காங்க. கன்சிடரிங் இட்ஸ் மீடியன் P/E, அதாவது நிஃப்டி 50 பீஸ் இல்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல நிஃப்டி 50 ETF கன்சிடர் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட கான்ஸ்டிடன்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 23.88%, கன்சியூமர் சர்வீசஸ் 13.65%, பவர் 9.28%, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் 7.98% இருக்கு. கேபிட்டல் குட்ஸ் 7.25% இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ, இண்டிகோ, டிவிஸ் லெபார்டரிஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், வேதாந்தா அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவலா இந்த கம்பெனிஸ்க்கு சில பல பிரச்சனைகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி பாக்குறேன். ஸோ இப்ப ஜூனியர் பீஸோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20.37 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.17 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா 1.41 இருக்கு. ஸோ இப்ப நல்ல வேல்யூ கன்சிடரேஷனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் மீடியன் P/E நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு எவ்வளவு இருக்குன்னா 25.8 இருக்குங்க. 10 இயர்ஸ் மீடியன் இண்டெக்ஸ் P/E 27.4 இருக்கு. ஸோ இப்ப கரண்டா எவ்வளவு இருக்காங்க, 20.37 அளவுக்கு இருக்காங்க. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு அட்ராக்டிவ் இதுல தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இண்டிவிஜுவலா சில கம்பெனிஸ்ல இஷ்யூஸ் இருக்கனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல கொஞ்சம் வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் பாத்துறோம். ஸோ இந்த ஐடி இண்டெக்ஸ் ஃபுல் ஆஃப் நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ், இந்த மிட் கேப் ஐடி ஸ்டாக், லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸோட கான்ஸ்டிடன்ஸா இருக்காங்க. டாப் 5 கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டிங் சர்வீசஸ், HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா அண்ட் விப்ரோ லிமிடெட் இருக்காங்க. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 28.28 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 7.72 இருக்கு. டிவிடெண்ட் டீல் இந்த ஐடி நெக்ஸ்ட் 50 அதுக்கப்புறம் நிஃப்டி 50 கன்சிடர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐடிக்கு தான் 2.75% டிவிடெண்ட் ஈல்ட் இருக்குங்க. ஸோ கரண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஒரு நல்ல அட்ராக்டிவ் வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இவங்களோட 5 இயர்ஸ் மீடியன் P/E 28.6, 10 இயர்ஸ் மீடியன் P/E 22.7 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளவு இருக்காங்க, 28.28 இருக்காங்க. கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இந்த ஐடி இண்டெக்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ இப்போ ஐடி பீஸை தொடுறது கொஞ்சம் சில சமயம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டாலர் ஹெட்ஜ் இருக்கு, அதை நான் மறக்கவே இல்லை. பட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் மீடியன் P/E அதிகமா இருக்கிற காரணத்தினால. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபார்மா பீஸ். இந்த ஃபார்மா பீஸ்ல டோட்டல் ஃபார்மா ஸ்டாக்ஸோட கான்ஸ்டிடன்ஸ் இருக்கும். ஸோ இவங்களோட டாப் 5 கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சம் ஃபார்மா, சிப்லா, டிவிஸ் லெபார்டரி, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் லிமிடெட், லுபின் லிமிடெட் இருக்காங்க. ஸோ இவங்களோட கரண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 29.95 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 4.84 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் இந்த 4 பீஸ்ல குறைவா இருக்கிறது இந்த ஃபார்மா
ஃபார்மா பீஸ் தான் 0.7% அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வேல்யூ கன்சிடரேஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5 இயர்ஸ் மீடியன் பிபை 33.5 10 இயர்ஸ் மீடியன் பிபை 36.9 வந்து இருக்காங்க. ஸோ மீடியன் பிபையை கம்பேர் பண்ண சொல்ல இவங்க கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து தெரியுறாங்க. ஸோ ஓவராலா ஒரு 4 பீஸை வந்து ஒரு 4 ETF இண்டெக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிருந்தோம். அதான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ் அண்ட் ஃபார்மா இண்டெக்ஸ். என்னோட ரேங்கிங் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கு வந்து கொடுக்க போறேன், ரெண்டாவது ஃபார்மா இண்டெக்ஸ் கொடுக்க போறேன், மூணாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கொடுக்க போறேன், நாலாவது ஐடி இண்டெக்ஸ் வந்து கொடுக்க போறேன். நீங்க வந்து ETF ஆர் ஜூனியர் பீஸை வந்து நீங்க எது கன்சிடர் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் கன்சிடரேஷனா வந்து இருக்க போகுது. அடுத்து நாம 3 கம்பெனி பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க, அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா பவர். ஸோ டாடா பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோலார்ல வந்து ஒரு நல்ல ஹெட்ஜ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆர்டரும் பேக் பண்ணி ஸ்டாக் ஓரளவுக்கு கொஞ்சம் ரேலி ஆச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 52 வீக் லோ அந்த மாதிரி கிட்டலாம் வந்து ஹிட் ஆயிட்டு வந்து இருக்குங்க. டாடா பவரோட கரண்ட் பிபை வந்து 29.1 இருக்கு. இது 5 இயர்ஸ் மீடியன் பிபி 29.9 கம்பேர் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்லைனா வந்து இருக்கு. இதே 10 இயர்ஸ் மீடியன் பிபிஐ கம்பேர் பண்ணும்போது 23.7 இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடா தான் வந்திருக்காங்க. எனி மார்க்கெட் கரெக்ஷன்ல இன்னும் ஒரு 25 பிபை இன்னும் வந்து ஒரு 320 ரூபாய் 300 ரூபாய் கீழே இல்ல 330 ரூபாய் கீழே அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் போன்ல இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்திருக்கும். இப்பயும் எஸ்ஐபி கிரேட் ஸ்டாக் தான். பட் வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லைட்டா 5 இயர்ஸ் பிபை கீழே தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தா ஒரு இன்னும் நல்ல சூப்பர் கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் எஸ்ஐபி கிரேட் ஸ்டாக்கா தான் நான் பாக்குறேன். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட். ஸோ நிறைய பேர் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா விப்ரோவோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாருங்க 23.7 தான் இருக்கு. இந்த டாப் 5 ஐடி கம்பெனிஸ்ல இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 23.7 இவங்களுக்கு தான் இருக்கு. இப்போ கன்சிடரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க. நீங்க கன்சிடர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விப்ரோவோட 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிபை எவ்வளவு இருக்கு? 21.9 இருக்கு. 10 இயர்ஸ் ஆவரேஜ் பிபை எவ்வளவு இருக்கு? 18.4 இருக்கு. ஸோ இவங்களோட டாப் 5 கம்பெனிஸை விட இவங்க பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ குறைவா இருந்தாலுமே இவங்களோட மீடியன் பிபிஐ கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க கொஞ்சம் ஓவர் வேலிடா வந்து இருக்காங்க. கைடன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா தான் கொடுத்திருந்தாங்க போன குவார்டர்ல. பட் வரும் குவார்டர்ல இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷனால கைடன்ஸ் குறையுதா இல்ல அதே கைடன்ஸை மெயின்டைன் பண்றாங்களா? இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் போன Q3 Q4 எப்படி வந்து ரீவேம்ப் ஆகுது அந்த மாதிரி நம்ம பார்த்து முடிவெடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நீங்க பண்ண அனாலிசிஸ் வந்து கரெக்டா டாப் 5ல கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருக்குன்னு. பட் மீடியன் பிபிஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா வந்து பாக்குறேன். எனிதிங் பிலோ 250 இல்லைன்னா வந்து ஒரு 220 210 வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோட போர்ட்போலியோக்கு. அடுத்த ஸ்டாக் கேள்விப்பட்ட என்ன ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சால் இன்ஜினியரிங். ஜென்சால் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி இருந்தது. என்ன கேள்வி இருந்ததுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாருங்க 13.5 சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்க, அதாவது இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாம் பாருங்க, ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல வேல்யூ பையா பாக்குறோம், இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் கேட்டிருந்தாங்க. இதற்கு என்னோட பதில் என்னன்னா, நீங்க சொன்ன பிபை 13.5 தான் வந்து இருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் ரீசெண்டா ஓடிட்டு இருக்கு. முதல் பிரச்சனை இவங்களோட கடன் வந்து இருக்கு. ரிசர்வ்ஸை விட அதிக கடன் இருக்காங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து வித்திருக்காங்க, ஏன்னா லிக்விடிட்டி வந்து காட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐசிஆர்ஏவும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ஏஜென்சி வந்து அவங்களோட ரேட்டிங்கை வந்து டிஃபால்ட் ரேட்டிங்க்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசிஆர்ஏ ரேட்டிங்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களோட அதாவது இந்த டெப்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பேரண்ட்லி ஃபால்சிஃபைடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஐசிஆர்ஏ வந்து சொல்லியிருந்தாங்க. பிளஸ் 82% ஆஃப் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் வந்து பிளெட்ஜ்லயே வந்து இருக்கு. இவங்களோட சப்சிடரியான ப்ளூ ஸ்மார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சிடியை வந்து டிஃபால்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து சோலார் பிசினஸ்ல இருக்காங்க, ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கிற கம்பெனி தான். அது மட்டும் இல்லாம 13.5 பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. இதனால நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி ரீசென்ட் டைம்ல இந்த லிக்விடிட்டி பொசிஷன்ல வந்து கொஞ்சம் தத்தளிச்சிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது சில சமயம் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் கன்சிடர் பண்ணுவது வந்து ரிஸ்க்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயம் எல்லாம் எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு பார்த்து மட்டும்தான் முடிவெடுக்கிறத தவிர இந்த 13.5 பிபைக்கும் சோலார் கம்பெனிக்காகவும் இப்ப கரண்ட் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கிற இந்த கம்பெனியை நான் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லயோ பீஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க சிவில் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.